ஜங்ஷன் நேயர்களுக்கு கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமியை மிருகத்தனமாக 2 மிருகங்கள் அந்த உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பிள்ளை மாதிரி உள்ள ஒரு பிள்ளைய மிக கொடுமையாக நடந்துக்கிட்ட இந்த கொடுமையான செயல் இன்றைக்கி நாட்டையே அலற வச்சிருக்கு. இவனுங்களை சும்மா விடக்கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கொதிச்சு எழுந்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கேட்டவுடனே துடிச்சு போயிட்டு கடுமையாக இவனுக்கு நடவடிக்கை எடுக்கணும், இது மாதிரி குற்றங்கள் இந்த நாட்டில் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி மிக தீவிரமான கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. நாட்டில் எதிர்கட்சிகளும் இதுக்கு கடுமையான தண்டனை இவனுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, இது போன்ற அநியாயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற சில விவரங்கள், பகீரான தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருக்கு சூலூரில். அந்த நிலையில் அந்த பக்கம் ஒரு மிருகம் போகிறான். அவன் பேர் கார்த்திக். ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு பேசி ஏமாத்துற மாதிரி பேசி அவனுடைய வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறான். ஏற்றிட்டு போயிட்டு அவன் செய்த கொடூரம் தான் தாங்க முடியாத கொடூரம். சாயந்தரம் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய காணாமேன்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் பல பக்கம் தேடுறாங்க. ஓடி ஆடி பார்க்குறாங்க, ஊர் முழுக்க பார்க்குறாங்க, தென்படலை. உடனே காவல் நிலையத்தில் போய் சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் பிள்ளைய காணாங்க, 10 வயசு பிள்ளைங்கிறாங்க. காவல்துறை நாங்கள் தேடுறோங்கிறாங்க. தேடுறோன்னு சொல்லிவிட்டு அந்த பெற்றோருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, பிள்ளை அது நல்லா இருக்கும், எங்கேயோ இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலை சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர் என்ன 3ஆவது நாள் அவங்க என்ன சொல்லி புலம்பி அழுகுறாங்கன்னா, நாங்கள் சொன்னப்பவே வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக தேடி இருந்தால் எங்கள் புள்ள உயிரோடு கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற காட்சி தான் நெஞ்ச பிளக்கிற மாதிரி இருக்குது. சரி, என்ன நடந்துச்சு? இந்த கார்த்திக்குங்கிற அந்த மிருகம் அந்த குழந்தைய தன்னுடைய 2 சக்கர வண்டியில் ஏற்றிட்டு போகிறான். ஏற்றிட்டு போயிட்டு அந்த வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குளக்கரையில் இப்போ அந்த குழந்தையோடைய சடலம் கிடச்சிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணி வன்கொடுமை பண்ணி அதுக்கு உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கான். இதை இவனுக்கு துணையாக இவனுடைய நண்பன் மோகன்ராஜுங்கிறவனும் செஞ்சுருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை எப்படி கண்டுபிடிச்சிருக்க காவல்துறைன்னா, சாதாரணமாக தேடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல. அப்புறம் அங்கே உள்ள சிசிடிவி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா சிசிடிவியும் செக் பண்ணுறப்ப தான் ஒருத்தன் இந்த பிள்ளைய 2 வீலரில் ஏற்றிட்டு போகிறது தெரிய வருது. அப்படி கண்டுபிடிச்சி தான் இந்த கார்த்திக்கு மோகன்ராஜுங்கிறவனுங்களை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடுமை பண்ணி அதை உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு நான் கூசுறது மட்டும் இல்லை, நினச்சி பார்த்தாலே நெஞ்சு பதறதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு சிலர் பெரிய அரசியலாக்கிட்டு 10 நாளைக்கு முன்னாடி ஆட்சியை அமர்த்தின விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவர் மேலே பழிய போட பார்க்குறாங்க. அரசு பொறுப்பு தான், காவல்துறையை வச்சிருக்கிற விஜய் அவர்கள் சிஎம் பொறுப்பு தான். இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இதே போல சந்து பத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க உடனடியாக இப்போ முடியாது. ஏன்னா ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் எல்லா முதலமைச்சர் காலத்துலேயும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்தில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில், மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லா முதலமைச்சர் காலத்துலேயும் நடந்திருக்குது. இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நடந்திருக்கு ரைட்டு, நடந்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலையும் அப்படியே போயிட்டு அதாவது கடவுள் மாதிரி உடனே போய் நின்று பிடிச்சிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு சட்டத்தை கையில் எடுக்கணுங்கிறது தான் மக்கள் இப்போ எதிர்பார்க்கிறதா இருக்குது. அந்த சட்டத்தை இப்போ மாண்புமிகு இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்துட்டாருங்கிற ஒரு செய்தி கொஞ்சம் மன ஆறுதலாக கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட காவல்துறையினருக்கெல்லாம் சாவி கொடுத்து கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆறுதலை சொல்லியிருக்காங்க. ஆறுதலை சொல்லிவிட்டு இந்த காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து இது எப்படி நடந்துச்சுங்கிறத குற்றப்பத்திரிகையில் கரெக்டாக தாக்கல் பண்ணி
இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கிறதுக்குள்ள வேலையை வெகு விரைவாக பார்க்கணுன்ற உத்தரவிட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் வேலை ஒரு பக்கம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கொடுமையான இந்த குற்றவாளிகள் வந்து பெரும்பாலும் இவனுங்களை இது மாதிரி செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது போதையும் கஞ்சாவும் மதுவும் தான். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2-3 நாளாக தமிழ்நாடு முழுவதும் படு சுறுசுறுப்பாக ஆங்காங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3 நாளில் 1263 பேர் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. 10,000க்கு மேற்பட்டவங்கள்ட்ட விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. போதைப் பொருள் நடவடிக்கையில் 294 வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த போதை பொருள் வழக்கில் மட்டும் 419 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 1,1.43 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 2476 போதை மாத்திரைகளை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கை வலுப்படுத்துகிற நடவடிக்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வேகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே போல் காலம் பூரா நடந்தால் இனிமேல் செய்கிறதுக்கு பயப்படுவானுங்க. இந்த மாதிரி மிருகங்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும். இன்னும் ஒரு சில பெற்றோர்லாம் என்ன சொல்கிறாங்க, அரபு நாடுகளை போல தண்டனை கடுமையாக இருக்கணும். இப்போ கூட இந்த கைது செய்யப்பட்ட இந்த கார்த்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சூலூர் காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இவன் தப்பி ஓட முயற்சி பண்ணியிருக்கிறான். அப்போ அவருடைய வலது கால் ஏதோ விழுந்த முடிஞ்சிருச்சுன்னு இருக்காங்க. எப்படி முடிஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, வலது கால் மட்டும் முறியக்கூடாதுங்க, அவனுடைய ஆணை உறுப்பும் முறியணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பயிர்களை பிடிச்சி கடுமையாக வெட்டி எடுத்துட்டு அவன் நெத்திலையும் கன்னத்திலையும் இவன் காமு கண்டு பச்சை குத்தி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, இவனை செருப்பால் அடிப்பாங்க மக்கள் பார்க்குற இடத்துல. இப்படி மட்டும் ஒரு 10 பேருக்கு பண்ணட்டுங்க, இது மாதிரி சம்பவம் நடக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லி இப்போ தாய்மார்களும் பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சொல்லுவாங்க, நம்ம சட்டத்தில் அப்படி இல்லை அப்படின்னு. இப்படியே நம்ம மிதமாக போயிட்டே இருந்தோம்னா இந்த மிருகங்கள் நிறையா உருவாகுவாங்க அப்படிங்கிற கவலை தான் இன்றைக்கி நாட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு இருக்குது. 10 வயது சிறுமி அது என்னங்க பண்ணோம்? இந்த நாசகார பயல்கள் இவனுக்கு போதையிலையும் இவனுடைய காம கொடூர புத்தியில் செய்யக்கூடிய செயல்களுக்கு அரசு மிக கடுமையாக தண்டனை கொடுக்கணும், தேவைப்பட்டால் சட்டத்தை திருத்தணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை இந்த காவல்துறை வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமாக இந்த பாலியல் வன்கொடுமை தொன்மை கொடுத்து இந்த சிறுமி ஆளாக்கப்பட்டு உயிர் பறிப்பு நடந்திருக்குங்கிறது தான் மேற்கு மண்டல ஐஜி திருமதி ரம்யா பாரதி அவங்க பிரஸுக்கு சொல்கிறாங்க. அவன் ஒத்துக்கிட்டான், குற்றவாளி ஒத்துக்கிட்டான், அவன் தான் இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறான். கண்ணாம்பாளையம் குளம் அருகே உள்ள தென்னந்தோட்டத்தில் அந்த பிள்ளைய உயிரிழக்க செய்திருக்கிறான். அட பாவி, 10 வயசு பிள்ளைய பாலியல் ஒரு அது என்ன சின்ன பிள்ளை தானேங்க, ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டை கொடுத்து வாமா நான் இன்னும் ஒரு சாக்லேட்டு மூட்டை தரேன்னா ஏமாந்து போயிருங்க பிள்ளைங்க. இவன் இவ்வளோ பெரிய நாசகாரன் அதுக்கு தெரியும். அந்த பிள்ளைய நாசம் பண்ணி சேதம் பண்ணி கழுத்தை நெரிச்சு உயிரை எடுத்திருக்கிறானே, இவனையெல்லாம் சும்மா விடலாமாங்கிறது தான் பெற்றோரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சேனல் வழியாகவும் என்ன வைக்கிறோம்னா, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம பாராட்டுறோம். நீங்கள் ஆட்சிக்கு 10 நாள் தான் ஆகுது, ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்துக்கும் உடனடியாக அவங்க மேலே பழி போடுறது நியாயமும் இல்லை. அதே சமயம் இதை சாதாரணமாக நம்ம விடவும் கூடாது. இவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லி தான் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து, மற்ற டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இதை உடனடியாக கண்டிக்கணும், இவர்களுக்கு கடுமையான தண்டனை தரணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்களுக்கு அரசியலாக்கி இந்த அரசுட்டு எப்படி நடக்குதுங்கிறாங்க. இந்த அரசு இப்போ 10 நாள் தானே ஆகுது, 10 நாள் அது என்ன பண்ண முடியும்? நிறைய இடத்துல கலை உண்டாயிருக்கு. அந்த கலைகளை வேரோட பிடுங்குங்க, வேரோட பிடுங்கி எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுங்கிறது தான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக இதை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்வாருங்கிற நம்பிக்கையும் மக்களுக்கு இருக்குது. எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கார்த்திக் மோகன்ராஜ் 2 பேருக்கும் எங்கெங்கெல்லாம் வெட்டணுமோ எல்லா இடத்தையும் வெட்டி
நெத்திலையும் கன்னத்திலையும் என் காமுகன் நான் காமுகன் பச்சை குத்தி இவனுகளை வந்து உலாவ விட்டுறணும், ஜெயிலில் போடக்கூடாது. இன்னும் முடிஞ்சால் ஒரு கை ஒரு காலை வெட்டி விட்டு நொண்டிக்கிட்டே சாவுங்கடான்னு சொல்லி விட்டுட்டா இதை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பயம் வரும். புதுமையான ஒரு தீர்ப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுவாங்க. இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் தமிழ்நாடு முழுக்க இந்த போதை கலாச்சாரத்துக்கு ஒழிக்கிறதுக்குள்ள நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு வந்து மிக நன்றி கடன் உள்ளவங்க இருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லாராலும் பாராட்டப்படுவீங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம இந்த சேனல் வழியாக வைக்கிறோம். இது பற்றிய கருத்துக்களை பெற்றோர்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை உடனுக்குடன் பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி.